இந்த தேர்தலில் சார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத கோரிக்கை காங்கிரஸ் தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டே வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு முதல்வர் வந்து ஒத்து வராது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்னும் சொல்ல போனால் எங்கள் கூட்டணி வந்து இன்னைக்கு தெளிவாக இருக்கிற கூட்டணி. எங்கள் கூட்டணிக்குள்ளே குழப்பமே எதுவும் கிடையாது. எங்களுக்கு ஒருங்கிணைப்பு இருக்குது. ஆனால் அந்த கூட்டணியில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு வேணும்னு அதிக எண்ணிக்கை வேணும் இப்படிலாம் குழப்பங்கள் இருக்குது. காங்கிரஸ் மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் அதே நிலையில் தான் இருக்குது, குழப்பத்தில் இருக்கிறாங்க எல்லாம். அதனால் நாங்கள் எங்களுது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக இருக்குது. எங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யமாக எங்கள் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நிச்சயமாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். கடந்த தேர்தலில் சார் எலெக்ஷன் முன்னாடி வந்து ஸ்டாலின் ஒரு ரூபா பெட்டியை வச்சு மனு வாங்கினா அது பூட்டி போட்டு கொடுத்து திறக்கணும் தெரியல. அது வாக்குறுதி காலாவதி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து கனிமொழி மொத்தம் நேரத்தை வந்து மனு வாங்குறேன் காத்துக்கிறது மாதிரி பெரிய தென் மாவட்டங்களுக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதான் இது வந்து விளம்பரம் தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நேற்று கூட நான் சென்னையில் பேசினேன். இந்த 1.5 மாத காலத்தில் வந்து 26 திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். திட்டங்கள்னா உங்களுடன் ஸ்டாலின், அவருடன் ஸ்டாலின், அப்புறம் ஏதோ ஒன்று கலைஞர் பேரில் ஒரு திட்டம், இப்படிலாம் நிறையா திட்டங்கள் வந்து அதுக்கு திட்டத்துக்கு முதல்ல நிதி கிடையாது. அப்புறம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அது ஒரு அறிவிப்பு. என்னத்தை சொல்ல போகிறாங்க கனவு? இளைஞர்கள் வந்து அவங்க கனவை சொல்ல போகிறாங்களாம்மா? இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? தமிழ்நாட்டில் மது இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, கஞ்சா இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. பெண்கள் வந்து வீதிக்கு போனால் நிம்மதியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக அவங்க எதிர்பார்ப்பு தான் பெண்கள், அவங்களே இப்போ சொல்கிறாங்க. அதனால் இளைஞர்கள் 1,30,00,000 இளைஞர்களுக்கு வேலை கிடையாது, படித்த இளைஞர்களுக்கு வேலை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. விவசாயிகள் வந்து அவங்க விளைபொருளுக்கு நல்ல ஒரு விளைச்சல் வேணும்னு, விலை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே எதிர்பார்ப்பு இருக்குது. அப்புறம் அவங்க கனவை சொல்லணும், என்ன கனவை சொல்ல போகிறாரு? ஊழல் இல்லாத தமிழ்நாடு வேணும்னு இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க. இவங்களால் கொடுக்க முடியுமா? அன்றாடம் ஊழல் தான், அன்றாடம் ஊழல். எங்கே கொள்ளை அடித்து வச்சுக்கிட்டு அதை தேர்தலில் காசு கொடுக்கலாம். சமூக நீதிக்கு திமுகவுக்கும் தகுதி கிடையாது. அந்த சமூக நீதின்னு வார்த்தை சொல்கிறதுக்கே திமுகவுக்கு தகுதி கிடையாது. பெரியார் வந்த வழி, அண்ணா வந்த வழி, கலைஞர் வந்த வழின்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பற்றி பேசக்கூடாது. சமூக நீதி ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 20 அடி ஆழம் குழி தோண்டி புதைச்சிட்டார் தமிழ்நாட்டில். அதை பற்றி பேசுறது கூட தகுதி கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்போ, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, பாதுகாப்பு, எவ்வளோ எத்தனை செஞ்சுருக்கலாம் மக்களுக்கு? எதுவுமே கிடையாது. விளம்பரம் விளம்பரம் விளம்பரம், அவ்வளோதான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அன்றாடம் ஒரு ஊழல் வெளியில் வந்துட்டு, மணல் கொலைப்பு, தென் மாவட்டங்களில் கனிம வள ஊழல். காட்ஃபாதர் ஒருத்தர், பெரிய காட்ஃபாதர் இருக்கிறாரு. என்ன நடக்குது? அப்பாவியாக ஒருத்தர் இருக்கிறாரு. அதான் அப்பாவியாக ஒருத்தர் இருக்கிறாரு. அதெல்லாம் வரப்போகுது. இன்னும் 2 மாதம் எங்கள் ஆட்சி வந்துடும். அதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நமக்கு இயற்கை கொடுத்த வரம். இன்னும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை அடித்து நொறுக்கி நாசப்படுத்திக்கிட்டு எல்லாம் கேரளாவுக்கு எழுதிட்டு போகிறாங்க. அப்போ என்ன தமிழ்நாடு என்ன? நமக்கு எப்படி மழை வரும்? வயநாடு மாதிரி ஒரு சூழல் வரணுமா? வயநாட்டில் நிலச்சரிவு வந்த காரணமே இது போன்ற அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த எல்லாம் பண்ணிட்டதுனால தான் நாசப்படுத்திட்டாங்க. இப்போ அதை நிறுத்திட்டாங்க கேரளாவில். தமிழ்நாட்டிலேருந்து எல்லாமே மணலும் போகுது, அந்த ஜல்லி போகுது, எல்லாமே இயற்கை எல்லாமே போயிட்டுருக்கு, இங்கேருந்து போயிட்டுருக்குது. அப்போ என்ன நடக்குது? என்ன ஆட்சி? கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை நிச்சயமாக வரும், இதுக்கெல்லாம் வரும். அதனால் இது இன்னொன்று, நம்ம ஒரு போக்குவரத்து இது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சென்னையில் பார்த்தா 14 கிலோமீட்டருக்கு வந்து 2,100 கோடி ரூபாய் மேம்பாலம் திட்டம்னு ஒன்று அறிவிச்சு, அதில் பார்த்தா அதோட டெண்டர் போட்டிருக்கிறவர் 700 கோடி கம்மியாக போட்டிருக்கிறார். அவர் வந்து வெளியேற்றிட்டு அவருக்கு வேண்டிய ஆள் ஆந்திராவில் வந்து ஒருத்தர், அவர் தான் எல்லா கான்ட்ராக்ட் தமிழ்நாடுக்கு பண்ணணும், வேறு ஆள் இல்லையா? என்ன லஞ்சம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இப்படி தான் எல்லாமே லஞ்சம் ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. உறுதியாக இன்னும் 2 மாதத்தில் எங்கள் ஆட்சி வரும். நாங்கள் நிச்சயமாக இதுக்கு எல்லாத்துக்கும் விசாரணை இருக்க போகுது.